சேனல்ல இருக்கும். நீங்க சொல்லுங்க. கரெக்டா தான் இருக்கு. ஸ்பாயில் இட் இருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொல்றோம்னா வியானான்றவங்க சரியாவே ப்ளே பண்ண மாட்டாங்க, மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னோம்ல. ஆனா இப்ப வியானா ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ரம்யா ஜோக்கும் திவாகருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. அதுதான் ப்ரோமோ 1ஆவும் வந்தது, ப்ரோமோ 2ஆவும் வந்தது. ஸோ அந்த பிரச்சனையில் வந்து திவாகர் பக்கம் நிறைய நியாயம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பக்கம் நிறைய நியாயங்கள் இருக்குது, ஆனால் அந்த நியாயங்கள்லாம் நீங்கள் விடுற சில வார்த்தையினால டோட்டலாக டேமேஜ் ஆயிடுது. நீங்கள் ரெண்டு விஷயம் தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து அந்த படிப்பை பற்றிலாம் கேட்டிருக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் சொன்ன மெசேஜ் கரெக்டு, அதான் நீங்கள் பேசின விஷயம் கரெக்டு தான், ஆனால் இதை தேவையில்லாமல் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஏறிடுச்சு. ஏற்கனவே உங்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபேம் வெளியே நல்லா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுது. உங்களை போட்டு அடித்தா நமக்கும் ஃபேம் கிடைக்கும், நம்மளையும் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுன்றது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திவாகருமே ஏற்றுக்கிறாரு, நான் சில விஷயங்களை சொல்லணும்னு சொல்ல வராரு, ஆனால் இந்த பொண்ணு பிஸியாக இவங்க சொல்ல நினச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா வியானா இந்த இடத்துல சொன்ன எல்லாமே கரெக்டு தான். அதாவது இவர் சொல்ல வந்தது எல்லாமே கரெக்டு தான், நான் ஜாலியாக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சாரு. போக போக எல்லாருமே பிரச்சனை பண்ணும் போது தான் இவரும் வார்த்தையை விட்டாரு. அந்த வார்த்தையை மட்டும் விடாமல் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கோன்ற மாதிரி இந்த வியானான்ற பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்போ வியானா எல்லாத்தையும் நல்லா தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. அதாவது எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நல்லா தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஆதிரைன்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுமே சரி பெருசாக எதிலையும் தலையிட மாட்டாங்க, ஆனால் நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக கவனிச்சிட்டு இருக்காங்க. நாமினேஷன் பண்ணாங்கல்ல, அப்போ தான் ஆதிரை தெளிவாக எல்லாத்தையும் கவனிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் தான் இவங்க கேம் எப்படி மாறப்போகிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி திவாகரும் சரி, ஒருத்தங்க சொன்னா அதை பொறுமையா கேட்கவும் செய்யறாரு. இத பாருங்க, இந்த பொண்ணு பேசும்போது கேட்டிருப்பாரு, புரியுதுமா நீ சொல்றது, சரிதான் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் ஏத்திருப்பாரு.